ஸ்டெர்லைட் பிரச்சினைக்கு திமுக தான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை திறக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்து சேலம் ஆத்தூரில் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் நேரத்தில் அதிமுக மீது வீண் பழியை சுமத்தி திமுக பொய் பரப்புரை செய்து வருவதாக கூறினார். ஸ்டெர்லைட் பிரச்சினைக்கு காரணமே திமுக தான் என்றும் குற்றம் சாட்டினார். அந்த சம்பவம் நடப்பதற்கு முந்தைய நாள் 144 தடை உத்தரவு தூத்துக்குடி நகரத்திலே போடப்பட்டிருக்கிறது. அதை மீறி உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வலம் நடத்தி கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு துணை நின்றீர்கள். ஆக அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு இப்படி விரும்பத்தகாத சம்பவத்தை உருவாக்குனது நீங்கள். எய்ம்ஸுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்காமல் ஒற்றை செங்கலை தூக்கிக் கொண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊராக சென்று விளம்பரம் தேடி வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். நம்முடைய கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில தலைவாசலுக்கு பக்கத்தில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா கட்டிக்கிறோம். பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா. நீ ஒற்றை செங்கலை தூக்கிட்டு போறிய, நாங்க பல லட்சம் செங்கலை வைத்து பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். ஏன் திறக்க மாட்டேங்கிற? அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியின் போது உள்ளாட்சித் துறையில் மட்டும் 147 தேசிய விருதுகளை வாங்கியதாக தெரிவித்தார். தேசிய அளவில் துறை வாரியாக விருதுகளை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். போக்குவரத்து துறையில விருது, மின்சார துறையில விருது, அதே போல வேளாண் துறையில விருதுகளை பெற்றோம், கிறிஸ்துவ விருதுகளை பெற்றோம், சமூக துறையில விருது, உயர்கல்வியில விருது, இப்படி பல விருதுகளை குவித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதனையடுத்து விழுப்புரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே பரப்புரை மேற்கொண்டார். அதிமுக இயக்கம், அதிமுக அரசாங்கம்